வணக்கம் உறவுகள், நண்பர்கள், தமிழ் சொந்தங்கள்லாம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நானும் அதே போல் தேவனுடைய சுத்த கிருபையால் நல்லா இருக்கிறேன்னு என்னென்னு கேட்டால், காலையிலேயே எக்ஸசைஸ் செய்கிறதுக்கு வந்துட்டேன். இப்போ இன்றைக்கு எனக்கு 1 மணித்தியாலம் தான் கீழே தந்திருக்கணும். 1 மணித்தியாலம் நான் எக்ஸசைஸ் செய்து போட்டு அதுக்கு பிறகு இன்றையோட என்னுடைய விடுமுறை முடியுது. நாளைக்கு என்னுடைய வேலை இடத்துக்கு நான் செல்ல வேண்டும். அதே போல் நீங்களும் நல்ல சுகபலமாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். தேவரீர் பெரியவராக இருக்கிறார். தேவர் உங்களை காத்துக்கொள்வார். காலையிலேயே வேதத்தை பார்த்து அதை படித்து அதன்படி நடக்க தேவன் எனக்கு உதவி செய்திருக்கிறார். என்னென்று கேட்டால் விடயத்துக்கு வருவோம். நேற்றைய தினம் நிறைய காரியங்களை குறித்து நான் பதிவுகள் வைத்திருந்தேன். நீங்கள் பார்த்திருப்பீங்கள். ஒவ்வொருத்தரும் அதுக்கு நீங்கள் பேசுவதற்கு முயற்சி செய்கிறீர்கள். ஃபேஸ்புக்கையும் யூடியூப்பையும் பார்த்து கொள்ளுங்கள். நான் பேசுவதை எல்லாரும் விரும்பி பார்க்கிறீர்கள். நாங்கள் நலமானதைத்தான் பேசுகிறோம், நலமற்றதுகளை பேசவில்லை. அதே போல் நேற்றைய தினத்திலும் தேவன் எங்களோடு கூட பெரிய காரியங்களை செய்திருந்தார். தேவன் நேற்று பரிசுத்த ஓய்வு நாளிலும் பரிசுத்தமாய் என்னை ஆசீர்வாதம் பண்ணி எனக்காக ஜெபித்தார்கள். ஒருவரும் ஜெபத்தின் நிமித்தம் நாங்கள் சுகபலத்தோடு இருக்கிறோம். அதே போல் என்ன மறுபடியும் என்னென்று கேட்டால், வியாழக்கிழமை 2026 முதலாம் தேதி 11 மணிக்கு அருள்புரையருடைய சபையில் மிக அருமையான ஒரு ஆராதனை இருக்கிறது. அந்த நாளன்று எனக்கும் என்னுடைய ரெஸ்டாரண்ட் விடுமுறையாக இருக்கும். அந்த நாளன்று நானும் தேவனுடைய ஆராதனைக்கு செல்ல தேவன் கிருபை செய்வார் என்று நான் விசுவசிக்கிறேன். அதே போல் இனி எங்களோட விடயத்துக்கு வருவோம். வன்னி மலத்தில் யூடியூப்புக்கு வாங்க. வன்னி மலத்தில் யூடியூப்பில் உங்களுடைய ஆதரவை தாருங்கள், பெல் பட்டனை அமர்த்துங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொருவரும் சுகபலத்தோடு இருக்க இறைவனிடத்தில் நான் பிரார்த்தனை பண்ணிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.